ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். மோடி பதவியை காலி செய்கிறதுக்கு பீகார் களத்தில் ஸ்டாலின் இறங்கியிருக்கிறாரு. 16 நாள் திட்டம் போட்டு 10 நாளாக ராகுல் காந்தி அவர்கள் யாத்திரா போயிட்டுருக்காரு. ஓட்டு அதிகார யாத்திரா அந்த போனதில் 10வது நாள் ஸ்டாலின் அவர்கள் அதில் கலந்துக்கிட்ட உடனே பீகாரே அதிர்ந்துருச்சு. இந்தியாவே அந்த பக்கம் திரும்பி பார்க்க வந்துருச்சு. ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக ஒரு தமிழருக்கு பீகாரில் ஒரு இந்தி மாநிலத்தில் இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குதாங்கன்னு சொல்லி மோடி மட்டும் இல்லை, அமித்ஷா மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ்ஸே அதிர்ந்து போயிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்திய அரசியலையே புரட்டி போடுற மாதிரி ஸ்டாலின் அவருடைய விஜயம் என்ன பெரிய மாற்றத்தை பண்ணியிருக்குது, எவ்வளோ பெரிய அரசியல் மாற்றம் வரப்போகுது, இப்படிலாம் நடக்குன்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கலையேன்னு சொல்லி தலையில் கை வைத்து கொண்டு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் உட்காரக்கூடிய ஒரு சோகமான சூழ்நிலை அங்கே உருவாக்கிறதுக்கு என்ன காரணங்கிற பல செய்திகளை இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் ஜங்ஷன் வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஓட்டு திருட்டுங்கிற ஒரு அஸ்திரத்தை எடுத்து ராகுல் காந்தி என்ன பண்ணார், கர்நாடகாவில் பெங்களூரு மத்திய சென்ட்ரல் பகுதியில் ஒரு தொகுதியில் மட்டும் நடந்த 1,250,000 ஓட்டு திருட்டை வெளிப்படுத்தினார். அழகாக பட்டியலிட்டு தேர்தல் ஆணையம் கொடுத்த விவரத்து மூலியமாகவே அதுக்கு ஆதாரங்களை எடுத்து வச்ச உடனே அதுலேருந்து கொஞ்சம் கூட மீள முடியாமல் தேர்தல் ஆணையம் விழிப்புதிங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஓட்டு அதிகார யாத்திராங்கிற யாத்திரையை ஆகஸ்ட் 20 நடந்ததில் 10 நாள் நடந்ததில் இந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி தான் அதிகமாக இந்தியா முழுவதும் பேசப்பட்டுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த பேரணியில் ராகுல் காந்தியோட தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் அதில் கலந்துக்கிட்டது தான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான கூட்டம். பீகாரில் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு இவ்வளோ பெரிய கூட்டமாண்டு இந்தியாவே அதாவது திகைச்சு போய் அதிசயத்து போய் பார்க்குற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கூட்டம். அந்த கூட்டத்தில் ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறாங்க. ஸ்டாலின் அங்கே போயிட்டதுனால இந்தியில் எதுவும் உளறிலாம் பேசலை, அழகாக தூய தமிழில் பேசினார். அப்படி அவர் தூய தமிழில் பேசுகிறத ஒருவர் இந்தியில் மொழிபெயர்த்தார். ஒவ்வொரு முறையும் அந்த ஸ்டாலின் அவருடைய அந்த கருத்துக்களுக்கு பீகார் மக்கள் அவங்களுடைய ஆதரவையும் அவங்களுடைய மகிழ்ச்சியையும் அந்த வெற்றி கரகோஷத்தால் அந்த அரங்கத்தையே அதிர வச்சாங்க, அந்த திடலையே அதிர வச்சாங்க. என்ன இவ்வளோ பெரிய வரவேற்பு பீகாரில் ஸ்டாலினுக்குன்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் வந்துச்சு. அதுக்கு பீகாரில் உள்ள பல மக்கள் சொன்ன கருத்து என்னென்னா, ஸ்டாலினுடைய இந்த விசிட் இருக்கு பாருங்க, இதில் ஒரு பெரிய புரட்சி இருக்குது. அது அரசியல் புரட்சி மட்டும் இல்லை, மக்களுடைய வாழ்வே, பீகாருடைய மக்களுடைய வாழ்வே முன்னேற்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு புரட்சி. அந்த புரட்சியை செய்கிறதுக்கு தான் மு.க. ஸ்டாலின் பீகார் வந்திருக்கிறாரு. அதனால் நாங்கள் அவரை வரவேற்கிறோன்னு சொல்லி பீகாரில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் உணர்ச்சி பொங்க மகிழ்ச்சி பொங்க பேச ஆரம்பித்தாங்க. சரி, அப்படி அவர் என்ன செய்தார் அப்படின்னா, பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள், பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க. எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும், இந்தி பேசக்கூடிய பீகார் மக்கள் வேலை பார்க்காத ஊரே தமிழ்நாட்டில் இருக்காது. காரணம் என்ன, இங்கே அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிது, நியாயமான சம்பளம் கிடைக்கிது. உதாரணமாக பீகாரில் பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்கு மாதம் அவருக்கு 6,000 சம்பளம்னா, அதே வேலையை தமிழ்நாட்டில் பார்த்தா 15,000 கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தோடு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா எந்த விதமான துவேஷமும் இல்லாமல் அன்பாக அரவணைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமா அப்படி பண்ணுறாங்க, தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, அப்படி வரக்கூடிய அந்த வட மாநிலத்தில் உள்ள பீகாரிய குடும்பங்களுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு அரசு பள்ளியில் அழகாக சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துக்கிறது மட்டும் இல்லை, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, இலவச பாட புத்தகங்கள் கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் இலவசமாக கொடுக்குறாங்க, காலை உணவு மதிய உணவு. அது மட்டும் இல்லாமல் நான் முதல்வர் திட்டத்தில் பயன்.
பெண்கள் வந்து ஒரு ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் பயணம் செய்கிறதுக்கு இலவச பஸ் பாஸ். இது எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் அல்ல. அது பீகார்லேருந்து இங்கே பிழைக்க வந்திருந்தாலும் உத்தரப்பிரதேசத்துலேருந்து இங்கே பிழைக்க வந்திருந்தாலும் மொழி துவேஷம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான். அப்படி கொடுக்க சொல்லி உத்தரவு போட்ட முதலமைச்சர் யார்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லி அந்த மக்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அப்போ இங்கே வந்து பொழைச்சிட்டு ஒரு விசேஷத்துக்கு பண்டிகைக்கு பீகாருக்கு போன மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க? அங்கே போய் தமிழ்நாட்டை பாரியா, சொர்க்கம் மாதிரி இருக்குது, தமிழ்நாட்டில் உள்ள சாலைகளை பாரு, அங்கே உள்ள வேலைகளை பாரு, இங்கே பீகாரில் நம்மளுக்கு வந்து நம்மளை சாகடிக்கிறாங்க ஐயா, இங்கே ஜாதி மதம் அப்படின்னு பேசி பாஜக நம்மளையெல்லாம் மழுக்க வச்சிருச்சு, வாழ்க்கையில் முன்னேறவே முடியலை. இங்கே பீகாரில் பள்ளிக்கூடங்க வந்து ஒரு 8வது 10வது படிக்கணும் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடந்து போய் படிக்கணும். தமிழ்நாடு அப்படி இல்லை, எப்படி சுற்றினாலும் அரை கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். பெண்கள்லாம் தைரியமாக போயிட்டு வரலாங்கிற ஒரு மகிழ்ச்சி தமிழ்நாட்டை பார்த்துட்டு போன பீகாரிகள் அங்கே போய் சொல்கிறாங்க. சொன்ன பிறகு இந்த மீட்டிங்கில் ஸ்டாலின் சொல்கிறாரு, உங்களெல்லாம் அடிமைகளாக முன்னேற விடாத மக்களாக வச்சிருக்கக்கூடிய இந்த பாஜகவுடைய கூட்டணி நிதிஷ்குமார் அரசை எடுத்து எறிஞ்சிங்கன்னா தமிழ்நாடு போல பீகாரும் முன்னேற்றுவோங்கிற கருத்தை வச்ச உடனே மக்களுக்கு அது பெரிய ஆறுதலை கொடுத்துருச்சு. நமக்கு அப்படி ஒரு நல்ல எதிர்காலம் பீகாருக்கு வரப்போகுதுங்கிற எதிர்பார்ப்பில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மகிழ்ச்சியை வெளிக்காட்டி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு கரகோஷம் கொடுத்து வரவேற்கிறாங்க. அதை செயல்படுத்துவார் ராகுல் காந்தியை நம்பி அவர் அன்பை ஆற தழுவி வரவேற்கிறாங்க. இதற்கு ஒரு சின்ன உதாரணம், தமிழ்நாட்டுக்கு வந்து பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் அமித்ஷா மோடி போன்றவங்க வந்து எத்தனையோ படையெடுத்து பேசினாலும் தமிழ்நாட்டுக்கு அவங்க எந்த நன்மையும் செய்கிறதே இல்லை. தமிழ்நாட்டுக்கு தமிழ் வளர்ச்சிக்கு எதுவும் பண்ணுறதில்ல. தமிழ் வளர்ச்சிக்கு 1 ரூபா கொடுத்தா சமஸ்கிருத வளர்ச்சிக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மக்களுக்கு கல்விக்கு சேர வேண்டிய தொகையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீட்டுன்னு கொண்டாந்து வச்சு காதுத்தோடு மூக்குத்தோடு எல்லாம் செக் பண்ணி அவங்களுடைய அந்த மருத்துவ கல்வியை கனவாக்குறாங்க. இந்த மக்கள் படித்து முன்னுக்கு வரக்கூடாதுன்ட்டு 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புன்னு சொல்லி பொது தேர்வுன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க மனசில் பயத்தை உண்டாக்கி அந்த உயர்கல்விக்கு போக விடாமல் சதித்திட்டம் பண்ணுறாங்க. இவ்வளவு நாச வேலைகள் செய்கிற பாஜக இங்கே வந்து நான் அந்த நாச வேலையெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லாமல் சொல்லிட்டு பேருக்கு ஒரு திருக்குறளை படிக்கிறது, தமிழில் வணக்கம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு உருட்டிட்டு போகிறதெல்லாம் இனிமேல் நடக்காது. உன்னுடைய வடநாட்டில் வந்து பீகாரில் வந்து இந்தி மாநிலத்தில் எந்த விதமான இந்தியும் கலக்காமல் அழகான தமிழ் மொழியில் அந்த இந்தி மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வந்துட்டார் பாத்தியா ஸ்டாலின். அவருடைய சகோதரர் ராகுல் 2 பேரும் சேர்ந்து இந்த பீகாரை மட்டும் இல்லை, அடுத்த குறி உத்தரப்பிரதேசம், அடுத்த குறி ராஜஸ்தான், இப்படி வட மாநிலங்களில் உள்ள மக்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கையை கொடுக்குறதாயா எங்கள் திட்டம்னு சொல்லி ஆரம்பிச்சிட்ட புரட்சி பயணம்தான் இந்த ஓட்டு அதிகார யாத்திராங்கிற யாத்திரா. இந்த யாத்திராவை மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மனம் உவர்ந்து வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பாஜகவில் உள்ள சில ஆளுங்க என்ன பேசுகிறாங்க தெரியுமா, இந்தியை எதிர்த்து பேசுகிற ஸ்டாலினை எப்படி நீங்கள் பீகாருக்கு வரவழைக்க போச்சு, ராகுல் அவர்களே மன்னிப்பு கேளுங்க, ஏன் என்ன பீகார் என்ன வந்து பாகிஸ்தான்லையா இருக்குது, பீகாருடைய மக்களுக்கு இங்கே எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறார் ஸ்டாலின், அந்த மக்களுக்கு இங்கே கொடுக்குற ஆதரவை இங்கே கொடுக்குற வாழ்வையை உங்கள் மாநிலத்திலே தரப்போகிறங்கிற நம்பிக்கையை கொடுக்குறதுக்கு தானங்க இங்கே வந்தார். இங்கே உள்ள பீகாரிகளுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா? உதாரணமாக சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து பீகார் மாநில மாணவி ரீனா தேவிங்கிறவங்க வந்து தமிழ்நாட்டில் தமிழில் 93 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. சென்னையில் படிச்சுக்கிறக்கூடிய அந்த பல்லாவரம் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவி அந்த ஜியா குமாரிங்கிற ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் மகள் 500க்கு 463 மார்க் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து கூலி தொழிலாளி, எங்களால் காசு கொடுத்து படிக்க வைக்க முடியாது, நாங்கள் 2008 சென்னை வந்துட்டோம், நாங்கள் ஒருவேளை பீகாரில் இருந்திருந்தால் எங்கள் பிள்ளைங்க எதுவுமே படிச்சிருக்காது, அதற்கான வாய்ப்பே கிடையாது,
நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால ஒரு பைசா செலவு இல்லாமல் அரசு பள்ளியில் எங்கள் பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சுட்டேன். அதில் என் பிள்ளை பாருங்கள் 500க்கு 463 மார்க் எடுத்திருக்குது. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இங்கே வந்து இலவச அட்மிஷன், ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, இலவசமாக புத்தகங்கள் கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் உடுப்புகள் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் காலை உணவு மதிய உணவு கொடுக்குறாங்க. இதையெல்லாம் விட முக்கியமாக பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் நாங்கள் பதப்பதைப்பாக இருக்க தேவையில்லை. ஏன்னா பள்ளிக்கூடம் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இல்லை, பக்கத்தில் இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்கள் பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சுட்டோம். எங்கள் வாழ்வும் முன்னேறி இருக்கு, படிப்பும் முன்னேறி இருக்குன்னு சொல்லி அந்த ஜியா குமாரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஹொசூரில் படிக்கிற ஒரு பொண்ணு மொய்சா காதுங்கிற பொண்ணு அதே மாதிரி சொல்லியிருக்கு. அவங்க அப்பா அம்மாவும் கூலி தொழிலாளிங்க. ஜீமங்கலுங்கிற பள்ளியில் படிக்கிற சாசானியா அப்படிங்கிற ஒரு பாப்பா சொல்லியிருக்கு. பாத்திமாங்கிற ஒரு பிள்ளை சொல்லியிருக்கு. அந்த பிள்ளைங்கள்லாம் பேட்டி கொடுக்குது, நாங்கள்லாம் பீகாரை சேர்ந்தவங்க, ஏழ்மை குடும்பம், தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால எங்கள் தரம் உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட தரத்தை தமிழ்நாட்டில் கொடுத்தது மாதிரி இந்தியா முழுக்க கொடுப்போம். எடுத்துக்காட்டாக முதல்ல பீகாருக்கு கொடுப்போன்னு களமெறிஞ்சக்கூடிய இந்த ராகுல் காந்தி ஸ்டாலினருடைய முயற்சி லாலு பிரசாத் அவர்களுக்கும் முலாயம் சிங் யாதவ் அவர்களுக்கும் தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கும் மட்டும் இல்லாமல் பீகார் மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்கால தன்னம்பிக்கையை கொடுத்துருக்குது. இந்த எதிர்கால தன்னம்பிக்கை தான் கூடிய விரைவில் மோடி அவர்கள் பதவியை காலி செய்கிறதுக்கு பீகார் களத்தில் ஸ்டாலின் இறங்கிட்டாரு. மீண்டும் இந்தியாவில் தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ராகுல் ஸ்டாலின் எடுக்கக்கூடிய அதிரடியான முடிவு எல்லா மக்களும் வரவேற்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி பலரும் கருத்து சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.